அன்னைக்கு வந்து ஒரு ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிற மாடு வந்து 100 மாடு 150 மாடு தான். அந்த மாட்டோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவு. இன்னைக்கு அதோட நாளைக்கு மாடுபிடி வீரர்கள் அதிகம். எங்களுக்கான பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. மாடு எண்ணிக்கை குறைவுனால எங்களுக்கான பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டில் 800 மாடு அந்த 1000 மாடு அவுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கான மென்மேலும் வாய்ப்புகள் அதிகமாகுது. அது இப்போ மாடு அதிகமாயிருக்கு. ஆமா, இப்போ இன்னைக்கு ஒரு ஜல்லிக்கட்டில் 1000 மாடுக்கு அவுக்க 1100 மாடு அவுக்குறாங்க. இது போக இன்னைக்கு மெயினாக இன்னைக்கு 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ளஸ் எங்களுக்கு மைனஸ்னு பார்த்தா இன்னைக்கு மெடிக்கல் மருத்துவம் வந்து அவங்களுக்கு ஸ்பாட்ல நல்லா கிடைக்கும். நல்ல ஒரு மருத்துவம் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் எய்ட் இன்னைக்கு ரொம்ப மெயின். ஃபர்ஸ்ட் எய்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா பெரிய பெரிய மருத்துவமனையில இருந்தா கேம்ப் போட்டு பண்றாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு மருத்துவ வசதி கிடைக்குது. எங்களுக்கு அந்த அது கிடையாது. இப்பெல்லாம் அந்த மருத்துவ வசதி உடனடியா அங்கேயே ஒரு கேம்ப் கிடைக்குது இல்லையா? இப்ப பாயிண்ட் 2 இந்த வசதி அப்ப இல்ல உங்களுக்கு. இல்ல சார், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுக்கான வெகுமதி அதிகம். எங்களுக்கு அன்னைக்கு வெறும் வேட்டி துண்டு மட்டும்தான். இன்னைக்கு கார் பைக் வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு பரிசு தொகை அதிகமாக கிடைக்குது, எங்களுக்கு ரொம்ப குறைவு. இல்ல இது வந்து பொறாமையா ஆதங்கமா இல்ல நம்ம வரும்போது கிடைக்கலையா? இல்ல பொறாமை இல்ல சார். இன்னைக்கு எங்களுக்கு அந்த இதெல்லாம் இல்ல. நாங்க இப்போ வீட்டுக்கு போறோம்னா ஒரு வேட்டி துண்டோட தான் போவோம். இன்னைக்கு அவங்க பல பொருட்களை கொண்டுட்டு போறாங்க, தங்கங்களை கொண்டுட்டு போறாங்க. சிறந்த மாடுபிடி வீரர்களா தேர்வு பண்ணி இன்னைக்கு அவங்க கார் பைக் அந்த அளவுக்கு வின் பண்ணிட்டு போறாங்க. எங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கல. அது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்க தானே செய்யும்.